வாய்பேச இயலாதவர் வாழ்கிறார், பார்வையற்றவரும் வாழ்கிறார், கை கால் செயலற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். உணர்வாயாக, சரீரம் என்பது மனிதனல்ல. தன் உணர்வை இழந்த மானிடரும் மூர்ச்சையாகி விடும் மானிடரும் உயிரோடு இருப்பார்கள். இது ஒன்றை தெளிவாக்கும், மானிடருடைய உணர்வுகள் என்பதும் சரீரத்திற்கானதல்ல. இதைப் போலவே மானிடர்கள் தன்னுள் அனைத்தையும் தேட வேண்டும். நான் இந்திரியங்கள் அல்ல, சரீரம் அல்ல, உணர்ச்சிகள் அல்ல, எண்ணங்கள் அல்ல, ஞானமும் நான் அல்ல என்று உணர வேண்டும். அந்த சத்தியத்தை உணர்ந்தால் மானிடர் அந்த அறிதலின் இறுதியில் ஆத்ம ரூபத்தை தரிசிக்கிறார்கள்.